வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி அதே மாதிரி பூரியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் பட்டாணி குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டாணி குருமா நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி தான் இது எடுத்து வச்சுருக்கேன். அந்த காஞ்ச பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். அதையும் இதோட நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி நல்லா 2 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். ஃப்ரோசன் பச்சை பட்டாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வேக வைக்க வேணாம். குருமாவில் நம்ம பட்டாணி வெந்த பட்டாணியை எப்போ சேர்ப்போமோ அப்போ நேராக சேர்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது வெந்துக்கிட்டு இருக்க டைம்த்திலே மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். இந்த சோம்பு சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செவந்தா போதும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். நான் இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தட்டினது கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். அதையும் இதிலேயே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதையும் இதிலேயே போட்டு நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்குவோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு 6 முந்திரி பருப்பை நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டு இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது குருமாவுக்கு நல்ல திக்காகும். முழுசாக முந்திரி பருப்பை போட்டுறாதீங்க, அதில் சம்டைம்ஸ் பூச்சி இருக்கும். அதனால் இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இதோட வதங்கி நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா சாமான்கள் சேர்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் நான். இதுக்கு அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு இதோடையே நல்லா பச்சை வாசனை போயிட்டு நம்ம தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இது மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கல்பாசி போட்டால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலா விழுதையும் இதிலேயே போட்டு நல்லா நைஸாக தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செஞ்சிகிட்டு இருக்க டைமத்திலே நம்ம பட்டாணியும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா குருமாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதோடையே அந்த மிக்சி ஜாரில் 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி இதில் ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியும் அந்த தண்ணியோடைய இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வேக வைக்கிறப்ப பட்டாணி வேக வைக்கிறப்ப உப்பு போட்டோம், மசாலா வேகிறப்பையும் உப்பு போட்டோம். இப்போ எனக்கு பத்தாத மாதிரி இருக்கிறனால இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதை டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து ஒரு 4 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதுமான அளவு நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவைப்பட்ட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்து கொதிக்க விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குருமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்போ இறக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தோசையோட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நாங்கள் இன்றைக்கி இதை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.